ஹாய் நண்பர்களே, வாட் ஐ ஈட் இன் அ டேயில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நான் ஒரு தோசையோடு தான் ஸ்டார்ட் பண்ணேன் வித் பீனட் சட்னி. ரொம்ப ஹெல்த்தியாக மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபில்லிங்காகவும் சாப்பிட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, மதியானம் லன்ச் தான். லன்ச்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, வெஜ் பிரியாணி பண்ணிடலாம், குக்கும்பர் ரைத்தா பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக்கும்பர் ரைத்தாலாம் போட்டு அரிஞ்சு தயிர் போட்டு ஊற வச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு குக்கும்பர். இந்த வெயில் காலத்தில் தான் நிறைய குக்கும்பர் கிடைக்கும், நல்லாவும் இருந்துச்சு. தென் பிரியாணி இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கன்சிஸ்டன்சி ஆகட்டும், அந்த கலர் ஆகட்டும், அந்த டேஸ்ட் ஆகட்டும், அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப நான் கேர் எடுத்து கூட பண்ணல, டக்குன்னு பண்ணியாச்சு. ரைஸ் ஊற வச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டேன். பட் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம இன்றைக்கி செம்மையாக சமைச்சு அசத்தணும் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணுறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. ஒன்று டேஸ்ட்டில் ஏதோ கம்மியாயிடும், சம்திங் ஏதோ கம்மியாக இருக்கும். என்னடா வழக்கமாக வேறு லெவலில் செய்வோமே, இன்றைக்கி என்ன நல்லா இல்லை அப்படின்றத நம்மளே யோசிச்சுருப்போம். ஆனால் அது ஏற்கனவே எல்லாம் போட்டிருப்போம், ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணியிருப்போம், அது என்னென்னு தெரியாது. இல்லையா, கலரில் ஏதோ சேஞ்சஸ் இருக்கும், இல்லையா அந்த ஒரு பொழப்பு இருக்காது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரிஞ்சிடும். அது ஏன்னு தெரியல, ரொம்ப கேர் எடுத்தாவே எதுவும் சரியாக இருக்காது போல் இருக்கு. இன்றைக்கி ஆனால் செம்மையாக இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட முடியாதுன்ற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. தென் நைட்டுக்கு நான் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். காஃபியோடு இன்றைக்கி டே நான் ஃபினிஷ் பண்ணேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் நைட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.